முதல்லலாம் எங்கள் வீட்டில் காலையில் மத்தியானம் நைட்டு 3 நேரமும் நான் தான் சமைப்பேன். சீக்கிரம் சமைச்சு முடிச்சுருவேன். எப்படி சமைக்கிறேன்னு எனக்கே தெரியாது. டக்கு டக்குன்னு அது இதுன்னு செஞ்சு முடிச்சுருவேன். இப்போ ஒரு 2, 3 வருஷமாக அதோட டச்சே இல்லாதனால எதை எடுக்கிறேன் எதை போடுறேன் எதுவுமே தெரில. சீக்கிரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் பண்ண முடிய மாட்டேங்குது. அவசரத்துக்குள்ளே அண்டாக்குள்ளே கைவிட்டாலே எதுவும் கிடைக்காது. இந்த பூண்டை உரிக்கவே முடியல. ஒரு வழியாக பூண்டெல்லாம் உரிச்சு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாமல் தான் எங்கள் அம்மா நேற்று நைட்டே கீரை கொண்டு வந்தாங்க. அதில் கொஞ்சம் பருப்பில் போட்டு கொஞ்சம் பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணேன். கைக்கு கரண்டியும் கிடைக்க மாட்டேது. கத்தியை விட்டு கிண்டுனேன். வெளியே போய் பார்த்தா ஒரே மழை லைட்டாக தூரிட்டு இருந்துச்சு. பரவாயில்ல, கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவசரமாக மதியானம் லஞ்சு கொடுக்கணுமே இந்த வெண்டைக்காக்குன்னு சொல்லிட்டு அவசரமாக நான் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். குறுக்க பூந்து ஆடிக்கிட்டு இருக்கா. இதை சமாளிச்சுட்டு சமைச்சிட்டு இருக்கலான்னு பார்த்தா இன்னொன்று குறுக்க வந்துடுச்சு. அதையும் சமாளிக்கலான்னு பார்த்தா 2 சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் சமாளித்து ஓட்டி காலையிலத்துக்கு மாதுளப்பழம் பால் நட்ஸ் எல்லாம் போட்டு ஜூஸ் தான் ரெடி பண்ணி எல்லோரும் குடிச்சிட்டோம். மத்தியானத்துக்கு சாப்பாடு பொரியல் அப்புறம் அந்த பருப்பு போட்டு ஒரு கீரை சமைச்சல அது ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு.